சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல போலீஸ் இருந்துட்டு இந்த இடத்த நீங்க காலி பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம சிந்தாமணி வராங்க. சிந்தாமணியை பார்த்த உடனே நம்ம மீனாவுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. யார் சொல்லி சார் நீங்க இந்த இடத்த காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த இந்த இடத்துல நாங்க எத்தனை வருஷமா பூக்காட்டி வித்துட்டு இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயிலோட அம்மனுக்காக நாங்கள் தினம் தினம் மாலை சாத்திட்ருக்கோம். இங்கே வரவங்க எல்லாருக்குமே நாங்கள் மனசார நல்லா இருக்கணும், அவங்க நினச்சது நிறைவேறணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பூவே அவங்கக்கிட்ட கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, இந்த இடத்துல கடை போடக்கூடாது, முதல்ல இந்த கடையை காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சிந்தாமணி இருந்துட்டு என் வழியில் அடிக்கடிக்கு கிராஸ் ஆகிட்டே இருந்துடுறல்ல, இப்போ பாரு உன்னை கதற விடுறதுக்கு பதிலாக உன் குடும்பத்தை கதற விட போகிறேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, யார் சொல்லி நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படியே சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு சிந்தாமணி கேட்கவும், நான் உன்னை பழி வாங்குறதுக்காக தான் உன் மாமியாரை தேடி யோகா கிளாஸு டான்ஸ் கிளாஸுன்னு போயிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை அழிக்க உன் வீட்லேயே ஒரு எதிரி இருக்குது, அதை விட்டுட்டு நீ அவங்க தான் இப்படி செய்ய சொன்னாங்க, நானும் இதே மாதிரி செஞ்சுட்டேன், இதுவும் ஒரு நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்லிடுறாங்க. எனக்கு அந்த வீட்டில் அடுத்த எதிரின்னு கூட நான் சொல்ல தேவையில்ல, அவங்க தான் என்ன எதிரியாக பார்க்குறாங்க, அது ரோகிணியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லையே, கற்பூரம் மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன், ரோகிணி தான் எனக்கு பெரிய ஆர்டர்வோ வாங்கி தரதா சொல்லி இந்த பிரச்சனையை உண்டாக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதோட முடிச்சிருக்கு.